ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த பர்ட்டிகுலர் பாஸ்தா ரெசிபி பார்த்தீங்கன்னா, நான் க்ரூஸ் ஷிப்பில் வேலை செய்யும்போது ஒன் ஆஃப் மை மெக்சிகன் ஃப்ரெண்டு சொல்லிக் கொடுத்த ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஏன்னா, இது ஒரு அவுட் ஆஃப் த குவிசின். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஃபியூஷன் குவிசின். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஜிதா சீசனிங் பண்ணுவோம். அந்த ஃபஜிதா சீசனிங்கை வச்சு சிக்கன் ஆட் பண்ணி எப்படி இந்த பாஸ்தாவை ஃபினிஷ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் பேப்ரிகா பவுடர். உங்ககிட்ட பேப்ரிகா பவுடர் இல்லைன்னா நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணீங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கியூமின் பவுடர், 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ரெகுலர் டேபிள் சால்ட், 1 டீஸ்பூன் ஒரிகானோ சீசனிங், அப்புறம் இந்த ஃபைனலாக போட்டோம் பார்த்தீங்களா இந்த கறி பவுடர். இது நம்ம சிக்னேச்சர் டச். இது வந்து ஆக்சுவல் ஃபஜிதா சீசனிங்கில் இருக்காது. ஒரு 1/4 டீஸ்பூன் கறி பவுடர். ஸோ இந்த மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதில் இனஃப் சீசனிங் இருக்கும். நீங்கள் பாஸ்தாவில் ஸ்லைட்டாக சீசனிங் போட்டால் போதும். பார்த்தீங்களா இந்த மாதிரி. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிக்கிங்கன்னா ரொம்ப நாள் சூப்பராக இருக்கும். பட் நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்மாலர் பேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில், 1 டீஸ்பூன் ஃபைன்லி சாப்டு கார்லிக், ஒரு ஸ்மால் ஆனியன் ஃபைன்லி சாப்டு, இது மூணுத்தையும் நல்லா ஸ்வெட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சு ஸ்வெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளேமை குறைச்சிடுங்க. அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. இதை மாதிரி லைட்டாக ஆனியன் ஸ்வெட் ஆன பிறகு சிக்கன் ஒரு 150 கிராம். இதை வந்து நான் சும்மா ஷ்ரெட் பண்ணியிருக்கேன் ரஃபாக, அவ்வளோதான். போன்லெஸ் சிக்கன். நம்ம பண்ண போகிற 100 கிராம்ஸ் பாஸ்தா, அதுக்கு 150 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். 100 கிராம்ஸ் பாஸ்தா குக் பண்ண பிறகு நமக்கு எப்படியும் 200 கிராம்ஸ் ஈல்டு கிடைக்கும். ஸோ அதனால ஒரு 150 கிராம்ஸ் சிக்கன் ஆவது இருந்தால் தான் உங்களுக்கு சிக்கன் பாஸ்தா மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த சிக்கனை நான் ஒரு 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணி இந்த மாதிரி கண்டிஷன் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. 90% குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஃபஜிதா சீசனிங் ஒரே ஒரு டீஸ்பூன், நல்ல ஹீப்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சிம்மர் பண்ணிவிட்டு, உங்கள் மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மர் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாஸ்தா பாயில் பண்ண வாட்டர் ஒரு 1/2 கப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா ரெசிபி சிக்கன் தொக்கு மாதிரி வருதுன்னு பார்க்குறீங்களா? மோஸ்ட் ஆஃப் த மெக்சிகன் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்பைசஸ் ப்ளஸ் கொஞ்சம் வெஸ்டர்ன் குக்கிங் டச் இருக்கும். இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. அவ்வளோதான். அந்த மசாலா எல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். இதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு பெஷமல் சாஸ் ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஒயிட் சாஸ். இந்த சாஸோட ரெசிபி உங்களுக்கு சீஸி அண்ட் க்ரீமி பாஸ்தா பண்ணும்ல, அந்த ரெசிபியில் இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் நான் ஐ பட்டன் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். பாஸ்தா பாயில் பண்ணுற ப்ரொசீஜரும் அதே வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். கமிங் பேக் டு த ரெசிபி, இதில் நான் ஒயிட் சாஸ் ஆட் பண்ணி கரெக்டாக 2 மினிட்ஸ் குக் பண்ணேன். இந்த மாதிரி சாஸ் நல்லா திக்காகி வந்துருச்சு. சிக்கனுமே பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சமாக சால்ட் தேவைப்படுது. ஸோ அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரெசிபி கொஞ்சம் சாஸ் வந்து திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சிக்கனோட சாப்பிடும்போது. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தின்னா வேணும்னா நீங்கள் திருப்பியும் பாஸ்தா பாயில் பண்ண வாட்டரை செக்யூர் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறது ஃபியூசிலி பாஸ்தா. உங்களுக்கு அங்கே பாயில் பண்ணி காமிச்சிருக்கிறது பென்னே பாஸ்தா. ஸோ நோ டிஃபரன்ஸ். பாஸ்தா எது பாயில் பண்ணுறதுனாலும் 10 to 13 மினிட்ஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். பாஸ்தா ஆட் பண்ணி கரெக்டாக 1 மினிட்ல நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாஸ்தா நல்ல செம்ம ஜூஸியாக, டேஸ்டியாக, அது போக ஸ்பைசியாக, சிக்கன் நல்லா டெண்டராக சூப்பராக வந்திருக்குது. ஒருவேளை நீங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டீங்கன்னா இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள், ஃபார் எக்ஸாம்பிள் பேபிகார்னோ இல்லை பெல் பெப்பர்ஸோ இல்லை மஷ்ரூமோ ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். செம்ம டக்கராக இருக்கும். ஸோ பிளேட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஆலப்பினோஸ் ஆட் பண்ணிங்க. என்கிட்ட பிக்கிள்டு ஆலப்பினோஸ் தான் இருந்தது. ஃப்ரெஷ் ஆலப்பினோஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஃபஜிதா சீசனிங் மேலே ட்ரிசில் பண்ணிக்கோங்க. அதோட ரொம்ப முக்கியமாக கொரியாண்டரை, நல்லா ஃபைன் சாப்டு கொரியாண்டர், அதாவது கொத்தமல்லி தழி அப்படியே தூவி விடுங்க. மெக்சிகன் குவிசின்னாலே பேப்ரிகா, கொரியாண்டர், கியூமின், அப்புறம் ஆலப்பினோஸ் இதெல்லாம் இருக்கவே இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த சூப்பரான ஸ்பைசி பாஸ்தா ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். திஸ் இஸ் ஷெஃப் நரேஷ் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேக்ஸ் ஷெஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பபாய்.